ஹலோ வியூஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2 February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பிபிசிஎல், பவர் கிரிட், கார்ப், ஓஎன்ஜிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஆக்சிஸ் பேங்க், ஐச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 156 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 440 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் ரெண்டு பேருமே வந்து பை சைடில் தான் இருந்தாங்க. அதுவும் ஒரு காரணம் அன்றைக்கி மார்க்கெட் வந்து ரேலி ஆனதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடேயில் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைட்டை போயிட்டு மறுபடியும் விழுந்துச்சு. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு 30-40 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ வீக்கெண்டில் வந்து எந்த பெரிய நியூஸும் பில்ட் ஆகலைன்னா மண்டே வந்து நெகட்டிவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு அதே மாதிரி விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா பிபிசியில் வந்து 49 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து நல்லாவே விழுந்திருக்குது. அது வந்து பிபிசிஎல் இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிச்சு. அப்புறம் பவர் கிரிட், கார்ப்பை பார்த்தோம்னா ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. இது வந்து முந்தின நாளே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து எனர்ஜி செக்டாருக்கு வந்து நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நிறைய ஒதுக்கீடுகள் பண்ணியிருந்தாங்க. அதோட காரணமாக வந்து பவர் கிரிட், கார்ப் வந்து நேற்றும் ரேலி ஆச்சுது. வெள்ளிக்கிழமையும் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஓஎன்ஜிசியை பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஓஎன்ஜிசியும் சேம் ரீசன் தான், க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து விழுந்ததுனால ஓஎன்ஜிசி வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி லைஃபோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. அது வந்து எஸ்டிமேட்டோட ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து டவுன் கிரேட் பண்ணி இதோட டார்கெட் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து 2 வாரமாக விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. முந்தின நாள் வந்து ஒரு சின்ன ரெக்கவரி காட்டுச்சு. இன்றைக்கி அதுவும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா 17 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஆக்சிஸ் பேங்கோட Q3 ரிசல்ட் வந்துருச்சு. அது வந்து எஸ்டிமேட்டோட ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால அது விழ ஆரம்பிச்சிச்சு, இன்னும் விழுந்துட்டுருக்குது. ஐச்சர் மோட்டார்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 107 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதோட ரீசன் வந்து இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலி தான். ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு எலக்ட்ரிக் ட்ரக்கை வந்து ஒரு எக்ஸ்போவில் வந்து காட்டுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரக்கோட நியூஸ்னால் வந்து ஐச்சர் மோட்டார்ஸ் நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 க்ரோருக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் செல் பண்ணாங்க, இப்போ பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 2463 க்ரோருக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 8வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்எஸ்டிஎஸ் 2 பேருமே பை சைடில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 134 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. S&P 500 ஒரு 52 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 267 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மெகா கேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய கம்பெனிகள்லேருந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. மெட்டா பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்டிமேஷனோட அதிகமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி முறையாக அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு டிவிடெண்ட். அதே மாதிரி அமேசான்னு பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன்லாம் பீட் பண்ணுற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆப்பிளோட ரெவன்யூவும் ஏர்னிங்ஸுமே வந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆப்பிளில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சைனா மார்க்கெட்டில் வந்து ஐஃபோன் சேல்ஸ் வந்து 13% வந்து கம்மியாக இருந்துச்சு. சைனா மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான மார்க்கெட்டு. அவங்களுக்கு நிறைய அங்கே ஐஃபோன்ஸ் வந்து சேல் ஆகும். அதே மாதிரி அவங்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அவுட்லுக் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐஃபோனோட சேல் அந்த குவார்ட்டர்லேயும் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டும் அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரியே இருந்ததுனால ஆப்பிளோட ஸ்டாக் மட்டும் விழுந்துச்சு. மற்றபடி மெட்டா, அமேசான் இந்த மாதிரி டெக் ஸ்டாக் எல்லாமே வந்து ஓரளவு ரேலியை தான் கொடுத்துச்சு. அதனால தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுது. ஆப்பிளோட ஸ்டாக்கும் ரேலியாக இருந்துச்சுன்னா இன்னுமே அதிகமாக மார்க்கெட் வந்து ரேலி ஆகியிருக்கும். அதே மாதிரி ட்ரெஷரி ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சு. அதில்
ஜாப் growth அப்புறம் வந்து வேஜஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து எக்கனாமி இன்னுமே யுஎஸ் எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. அதனால் பார்த்திங்கன்னா டாலரும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு $1.26 வந்து ஒரு பேரலுக்கு கம்மியாக இருக்குது. 77.44 இருக்குது க்ரூடு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையான அந்த சண்டையை வந்து தற்காலிகமாக நிப்பாட்டுற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குது. அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஏறக்குறைய ஒரு நல்ல முடிவை நோக்கி போயிட்டுருக்கதை எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ அதோட ரீசனால் தான் க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி வந்து இந்தியன் ருபிக்கு எகென்ஸ்டாக ஸ்லைட்டாக எகைன் விழுந்திருக்குது. யூரோவும் பிரிட்டனோட பவுண்டும் இந்தியன் ருபிக்கு எகென்ஸ்டாக ரேலியாக இருக்குது. கோல்டை பார்த்தோம் அப்படின்னா 2057 இருக்குது. ஒரு 14 பாயிண்ட் விழுந்துருக்குது. இதுக்கு ரீசன் வந்து ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சுல்ல, ஸோ அதனால் ட்ரெஷரி ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டாலரும் கொஞ்சமாக ரெக்கவரியை காட்டுது. அதனால் கோல்டு வந்து விழுந்துருக்குது. கோல்டு வந்து 2057 இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.